Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா அரிசி வத்தல். அதுக்கு தேவையான ingredients எல்லாம் இங்க இருக்கு. வாங்க என்னென்னன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 20 பச்சை மிளகாய் அரைச்சி வெச்சிருக்கோம். அப்புறம் பெருங்காயம், தேவையான அளவுக்கு பெருங்காயம், சீரகம், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான அரிசி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு பச்சரிசி நாங்கள் கழுவி காய வச்சு மிஷினில் ஆட்டின்னு வந்திருக்கிறோம். இது கூட நம்ம ஜவ்வரிசியும் ஆட் பண்ணியிருக்கிறோம். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி வச்சுருக்கிறோம். பாருங்கள், இந்த தண்ணி நல்லா கொதிக்கும் போது இது கூட நம்ம சீரகம், அரைச்சி வச்சிருக்கிற பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு பெருங்காயம், உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், இந்த தண்ணி எப்படி கொதிக்குது. இப்போ நம்ம மாவை மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். இந்த மாவை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவை போட்டு நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணோம். ஏன்னா இது ஜாஸ்தி மாவு போட்டிங்கன்னா புட்டை புட்டியாக ஆகிடும், அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். இப்போ நம்ம இந்த மாவை எப்படி பிழிய போகிறோன்னு வாங்க பார்க்கலாம். இங்கே கொஞ்சம் ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக மாவு எடுத்து ஆற வச்சு இப்போ நம்ம இந்த முறுக்கு பிழியறதுல இப்போ நம்ம அதில் போட்டு கொஞ்சமாக அதை போட்டு இப்போ நம்ம இந்த முழுக்க நீட்டாக பிழிய போகிறோம். உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைன் இங்கே பிழிஞ்சிக்கலாம். நேற்று பண்ண அரிசி வெத்தலை நம்ம நல்லா வெயிலில் காய வச்சு இங்கே பாருங்கள். இப்போ இதெல்லாமே பிரிக்கிறோம். பிரித்து ஃபுல்லாக இது நல்லா வெயிலில் காய வச்சுருக்குறோம். ஒரு நாளெல்லாம் நல்லா காய வச்சு இங்கே பாருங்கள், உங்களுக்கு க்ளீனாக தெரிஞ்சு பாருங்கள். இதை நல்லா பிரித்து ஒரு பக்கெட் இல்லைன்னா ஒரு டப்பில் நீங்கள் போட்டு கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நாளைக்கும் கொஞ்சமாக வெயிலில் காய வைக்கணும். இது இன்னும் கொஞ்சம் காயணும். பாருங்கள், இங்கே இது நம்ம எடுத்த உடனே கொஞ்சம் நல்லா அந்த கிறிஸ்பியாக அப்படி ஒடிக்கணும். இது அப்போ தான் எண்ணெயில் போட்டு வறுக்கிறதுக்கு. அதனால நீங்கள் இன்னும் கொஞ்சம் காயணும் இது நல்லா. அதான் நாளைக்கும் நான் போட போகிறேன். இங்கே பாருங்கள் எப்படி உரித்து வச்சுருக்குறோம். பாருங்கள், இந்த வெத்தல் நல்லா ட்ரை ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த வெத்தலை நாங்கள் பொரித்து காமிக்கிறோம் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். சாம்பார் சாப்பாட்டுக்கு, ரசம் சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமேட்டுக்கா பசங்க ஸ்கூலுக்கு கூட சூப்பராக இருக்கும். இந்த சம்மர் சீசனில் இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஒன்று ஒன்றா பொரிச்சு காட்டுறேன் நான். இது ரொம்ப சூடாக இருக்குது. ஆனால் நான் உங்களுக்கு இது எப்படி க்ளீனாக ஒடிச்சு காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் முறமுறான்னு இருக்கும், ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் இந்த சாம்பார் சாப்பாட்டுக்கு, ரசம் சாப்பாட்டுக்கு, அப்புறமா லெமன் ரைஸ்க்கு, டிஃபனுக்கு, பசங்களுக்கு டிஃபனுக்கு கூட நீங்கள் குத்து அனுப்பலாம். இந்த சம்மர் சீசனில் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களை இன்னொரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். until then bye.